வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மக்காச்சோள ரவையை வச்சு நாம் ஒரு உப்புமா செஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். அதை பாருங்கள், மக்காச்சோள ரவை நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, இந்த மாதம் தான் வாங்கியிருக்கேன். இதை நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், மக்காச்சோள ரவை. கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க செஞ்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, இந்த காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம இது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் கடைசியில் போட்டுக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். நான் இந்த கப்பால் 1 கப்பு எடுத்திருக்கேன். நான் 3 கப்பு தண்ணி சுட வச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம ரவை இதிலே வறுத்துக்கலாம். இதில் நீங்கள் தக்காளி சேர்க்கலாம், பட்டாணி, கேரட்லாம் சேர்க்கலாம். நான் சிம்பிளாக பண்ணுறதால அதெல்லாம் இன்றைக்கி எதுவும் போடலை. நான் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஊற்றிக்கிறாங்க. ரொம்ப ஆவி பறக்குது. நான் கையில் ரொம்ப சுட்டுச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட காட்டலை. இப்போ பாருங்கள், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஆளுக்காக. நீங்கள் நிறையா போடுறதுலாம் போட்டுக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். இதில் நம்ம நார்ச்சத்து இருக்குது, நிறைய ஆற்றல் இருக்குது, கண்ணுக்கு நல்லது, செரிமானத்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் குறைந்த கொழுப்பு தான் இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நிறைய இதில் சுகர் கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது. நம்மளோட சிம்பிளான மக்காச்சோள ரவை உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.